தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் போது மனைவி இறந்துட்டதா போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இங்க ஒரு ஜிம் மாஸ்டர். காதல் மனைவியவே படுக்கையில கொன்ற பகீர் சம்பவத்தோட பின்னணி நாம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணு. ஊரே பார்த்து பொறாமப்பட்ட கப்பிள்ஸ்க்கு இப்படியான ஒரு ட்ராஜடி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஓசூர்லேயே பெண்களோட ஃபிட்னஸ்க்காக முதலாக பிரத்யேக உமன்ஸ் ஜிம் ஓப்பன் பண்ண பெண் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. மனைவியோட தனிமையில் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்தப்போ அவர் திடீர்னு உயிரிழந்து விட்டதா கணவர் காவல்துறையினர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வர அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததற்கான சான்றுகளை அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாமே ஏன் ஒரு டிராமாவாக இருக்கக்கூடாதுன்னு மர்ம மரணம் அடைந்த பெண்ணோட கணவர் மீது எழுந்த சந்தேகத்தினால விசாரணையை தொடங்கணும். உயிரிழந்தவரோட பேரு சசிகலா. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவங்க. குடும்பத்தோட பெங்களூரில் செட்டிலான சசிகலா சொந்தமாக ப்ளே ஸ்கூல் நடத்தியிருக்காங்க. சென்ற 2017ஆம் ஆண்டு சசிகலாவுக்கு ஃபேஸ்புக் மூலமாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாடி பில்டர் பாஸ்கர் என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவரும் ஒரே மாவட்டம், ஒரே சமூகம் மட்டும் இல்லாமல் அவங்களோட விருப்பங்களும் ஒன்றாக மேட்ச் ஆனதால் பெத்தவங்க சம்மதத்தோட ஜாம்னு திருமணம் நடந்திருக்கு. இவங்களோட காதலுக்கு சாட்சியா இப்போ இந்த தம்பதிக்கு அழகான ஒரு மகனும் மகளும் உள்ளனர். குடும்பத்தோட ஜூஜுவாடி ராயல் லே அவுட் பகுதியில் வசித்து வந்திருக்காங்க. கணவரோட ஃபிட்னஸ் ஸ்டைல் சசிகலாவுக்கும் பிடிச்சு போக அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒசூரில் சொந்தமாக ஜிம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டைம்லையே அடுத்தடுத்து 4 பிரான்ச் ஓப்பன் பண்ண கப்புள்ஸ் அந்த பகுதியில் பெண்களுக்கான பிரத்யேக ஜிம் தொடங்கி சமூகத்தின் பாராட்டையும் பெற்றிருக்காங்க. இந்த சூழலில் தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜிம் மாஸ்டர் பாஸ்கரும் அவரோட மனைவி சசிகலாவும் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மனைவிக்கு திடீர்னு மூக்கில் இருந்து ரத்தம் வெளியேறி இறந்து போயிட்டதா பாஸ்கர் போலீஸ்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. எனினும் பாஸ்கரோட நடவடிக்கைகள் போலீஸ்க்கு சந்தேகத்தை கொடுத்ததால அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதில் தான் பாஸ்கருக்கும் அவரோட ஜிம்ல பயிற்சி பெறுவதற்காக வந்த பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்தது தெரிய வந்திருக்கு. விமன்ஸுக்குன்னு பிரத்யேக ஜிம் இருக்கும்போது அந்த பெண் எதற்காக கணவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆசைப்படுறாங்கன்னு சசிகலா பாஸ்கர் மேலே சந்தேகப்பட்டிருக்காங்க. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்திருக்கு. இந்த சூழலில் தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு மனைவியை சமாதானம் செய்ய பாஸ்கர் ஆசையாக ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு. கணவரோட இந்த அன்பை நிஜம்னு நம்பின சசிகலாவும் பாஸ்கர் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு சசிகலாவோட கழுத்தில் துப்பட்டாவை மாட்டி பின்னால் இருந்து இருக்குன பாஸ்கர் மனைவியை படுக்கையிலேயே துடிக்க கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பக்காவா ப்ரீ பிளான் பண்ண பாஸ்கர் காவல்துறையினரை நம்ப வைக்கிறதுக்காக வினோதமான முறையில் உல்லாசத்தை முன்னிறுத்தி தப்பிக்க முயன்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மனைவியை கொலை செஞ்ச பிறகு அவரோட சொத்துக்களை அபகரித்து கள்ளக்காதலியோட செட்டிலாக பாஸ்கர் திட்டம் போட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. எனினும் சசிகலாவோட உடலை போலீஸ் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க. உடற்கூராய்வு அறிக்கை வந்த பிறகே உண்மையில் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்கிற தகவல் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.